ஸ்மால் கேப் ரிஸ்க்கு, ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறவங்க வந்து பெருசாக பணம் பண்ணவே முடியாது. மினிமம் வந்து 3 வருஷம் உங்களால் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுங்கிறவங்க எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, அடுத்து இதுதான் நான் பேசலாம், இதெல்லாம் பேசக்கூடாது, அல்லது ஒரு தவறான கருத்தை நான் பேசினேன் அப்படின்னு சொன்னதாங்கன்னா ஆம்ஃபி வந்து என் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆம்ஃபிக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆல் த லார்ஜ் கேப் கம்பெனிஸ்க்கு வந்து ஆவரேஜாக ஒரு 12-15% தான் மேக்ஸிமம். இட் இஸ் நாட் அபவுட் அந்த கம்பெனி ஸ்டில் மார்க்கெட்டில் இருக்கா இல்லையான்னு, அட் வாட் பர்சன்டேஜ் வந்து அது க்ரோ ஆகுது. இஃப் இட் இஸ் க்ரோயிங் ரொம்ப கம்மியாக க்ரோ ஆச்சு அப்படின்னதுன்னா அந்த இதில் நம்ம இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. Instead of commenting, you are always welcome to my office. நீங்க வாங்க, let us have a discussion. சார் வணக்கம். வணக்கம். இப்போ வந்து தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட்டில் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றின அவேர்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த அவேர்னஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களோட எண்ணிக்கையுமே ஜாஸ்தியாக இருக்குது. இந்த சூழலில் ஒரு இது நடக்குது. இனிமே வந்து ஸ்மால் கேப் ஃபண்டில் பெருசாக ரிட்டர்ன் இருக்காது, ஸ்மால் கேப்பில் நிறைய ரிஸ்க் இருக்குது, ஸ்மால் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்து என்னங்க சார்? ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்மால் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, இல்லை ஸ்மால் கேப் ஃபண்டில் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க யார் அப்படின்னு முதல்ல பார்க்கணும். இப்போ வந்து என்னென்னா மீடியாவில் வந்து பேசுகிறதுல வந்து நிறைய பேர் பேசுகிறாங்க. யார் பேசுகிறாங்கன்னா, ஒருத்தர் வந்து இப்போ நான் வந்து ஐஎம் அ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ என்னுடைய முழு நேர தொழில் வந்து என்னென்னா மியூச்சுவல் ஃபண்டை வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து அவங்களுடைய தேவையை அறிந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்களுக்கு சூட் ஆகும் அவங்களுடைய லாங் டேர்ம் கோலுக்கு அப்படின்னு அதை பார்த்துட்டு நான் ஃபண்டை வந்து தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். அதுதான் வந்து என்னுடைய ரோல். என்ன மாதிரி வந்து ஒரு இதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக மீடியாவில் பேசுகிறவங்க வந்து ஒரு கொஞ்சம் செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இன்னும் செட் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து தே ஆர் நாட் அ டிஸ்ட்ரிபியூட்டர். சும்மா ஏதாவது ஒரு சர்டிஃபிகேஷன் மட்டும், நீங்கள் சர்டிஃபிகேஷன்லாம் பெரிய விஷயமே கிடையாது. 3000 ரூபா 1500 ரூபாய்க்கு நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ஃபீஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதினீங்கன்னா கிளியர் பண்ணிடலாம். அந்த சர்டிஃபிகேஷன் வந்து வில் நாட் என்டைட்டில் எனிதிங். இன்ஃபேக்ட் சர்டிஃபிகேஷன் எது பண்ணிங்கன்னா, பாஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலேஷன் கூட அப்ளை ஆகாது. இப்போ நான் வந்து எனக்கு ரெகுலேஷன் எப்போ அப்ளை ஆகும்னா, நான் வந்து ஐம் ஆம்ஃபி சர்டிஃபைடு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னதா இருந்ததுன்னா இதுதான் நான் பேசலாம், இதெல்லாம் பேசக்கூடாது, அல்லது ஒரு தவறான கருத்தை நான் பேசினேன் அப்படின்னு சொன்னதா இருந்ததுன்னா ஆம்ஃபி வந்து என் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆம்ஃபிக்கு ரைட்ஸ் இருக்குது. புரியுதுங்களா? ஆனால் அதே சமயத்தில் நான் சும்மா ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் எழுதியிருக்கேன், நான் ஆம்ஃபியில் ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா நான் எதை வேணாலும் பேசலாம். இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னதுன்னா, அவங்க வந்து ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணதே கிடையாது. இது எப்படின்னதுன்னா, அது வந்து ரிஸ்க்கு. அதாவது யூஎஸ்க்கு போகிறது அல்லது ஃபாரினுக்கு போகிறது ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து. அவங்க பார்த்தீங்கன்னா இங்கேருந்து சென்னையே தாண்டி இருக்க மாட்டாங்க, ஒரு பாம்பே டெல்லி கூட போயிருக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, யூஎஸ் போகிறது ரிஸ்க்கு. யார் யூஎஸ் போகிறது ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, யூஎஸ்க்கு போய் அதில் வாழ்ந்துட்டு யூஎஸில் வந்து ரிஸ்க்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதில் வந்து ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேசுகிறாங்க இல்லையா, அவங்க வந்து பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்மால் கேப்பில் போட்டதே கிடையாது. எந்த இன்வெஸ்டருக்கும் அவங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சஜஷன் பண்ணதே இல்லை. அப்புறம் அது ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறதுல வந்து என்ன, அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை போட்டுடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது. ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டு போடுறதுங்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு வெயிட்டு குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒருத்தட்ட போகிறீங்க, அல்லது வந்து நல்ல ஃபினான்ஷியல், அதாவது உங்களோட ஹெல்த்தை வந்து நல்லா இதுவை பண்ணி ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் அப்படின்னதுன்னா அதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஜிம் போகலாம், அல்லது யாராவது ட்ரெயினர் வந்து இந்த இதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க, அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவாங்க. இது காமனாக உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, டெய்லி 5 லிட்டர் தண்ணி குடிங்க, டெய்லி வந்து ஒரு 10 கிலோமீட்டர் வாக் பண்ணுங்க, எல்லாமே சரியாக போயிடும். இது வந்து இட்ஸ் அ ஃப்ரீ அட்வைஸ். இந்த அட்வைஸ் எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் பண்ணுறோமா? யாருமே பண்ணுறதில்லை. ஸோ இது மாதிரி தான் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுங்கிறது. ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டில் போடுங்கிறவங்க எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, அடுத்து இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டால் 12% எனக்கு ரிட்டர்ன் கிடைச்சிது. உனக்கு 12%, உங்களுக்கு 12% போதும் ரிட்டர்ன். ஆனால் எல்லா இன்வெஸ்டருக்கும் 12% போருமா அப்படிங்கிறது கிடையாது. இப்போ என்கிட்ட வரக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் வரவங்களுக்கு 12% போகாது. புரியுதுங்களா? அவங்களுக்கு தே நீட் மோர்
ரிட்டர்ன் வேணும் அப்படிங்கிறதுனால தான் என்கிட்ட வராங்க. அதில் வந்து என்னால் ஆக்டிவ்லி மேனேஜ்மெண்ட்டில் என்னால் பண்ண முடியுது. இங்கே வந்து என்னென்னா என்ன புரிதல் இல்லை அப்படின்னதுன்னா, ஏதோ ஸ்மால் கேப் அப்படிங்கிறது வந்து ஒரு அன்டச்சபிள், தீண்டத்தகாதது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து ஸ்மால் கேப்னா முதல்ல என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க இருக்காங்க இல்லையா, ஆம்பி என்ன கேட்டகரைசேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இன்னைக்கு ஒரு 7000 கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆயிருக்கு. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 7000 கம்பெனியும் அப்படியே ஆர்டர் பண்ணிடுங்க. முதல்ல இருக்கக்கூடிய டாப் 100 கம்பெனிஸ், அது பேர் வந்து லார்ஜ் கேப். ஓகே, நீங்கள் வந்து லார்ஜ் கேப் ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு மியூச்சுவல் ஃபண்டில் யாராவது ஒருத்தர் ஒரு ஃபண்டை வந்து லான்ச் பண்ணுறாங்க அல்லது அதை மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்னதுன்னா, அந்த 1 to 100ல் வந்து 80% ஆஃப் த ஸ்டாக்ஸ் அந்த 1லேருந்து 100க்குள்ளே இருக்கணும். ஓகே, இந்த ரிமைனிங் 20 மிட் கேப்பில் வச்சுக்கலாம், ஸ்மால் கேப்பில் வச்சுக்கலாம், டு சம் எக்ஸ்டென்ட் கேஷ் கூட அவங்க ஹோல்டு பண்ணலாம். திஸ் இஸ் கால்டு லார்ஜ் கேப்புடைய டெஃபினேஷன். மிட் கேப்புடைய டெஃபினேஷன் என்னென்னா 101லேருந்து 250. இந்த 150 ஸ்டாக்கில் மினிமம் 65% ஆஃப் த ஸ்டாக்ஸ் இருக்கணும். இந்த ரிமைனிங் 35 எய்தர் உங்களுக்கு மார்க்கெட் மேலே ஒரு பயம் இருந்ததுன்னா நீங்கள் லார்ஜ் கேப்புக்கு போகலாம், அல்லது கொஞ்சம் கேஷ் போகலாம், இல்லைன்னா ஸ்மால் கேப் போகலாம். இது வந்து மிட் கேப்புடைய டெஃபினேஷன். ஸ்மால் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 65% வந்து ஸ்மால் கேப்பில் இருக்கணும். இந்த ரிமைனிங் 35 மிட் கேப்லையும் இருக்கலாம், லார்ஜ் கேப்லையும் இருக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 251லேருந்து கீழே இருக்கக்கூடிய எல்லாமே ஸ்மால் கேப். இப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு 7000 கம்பெனி லிஸ்ட் ஆயிருக்கு. ஓகே, ஐ எம் நாட் டெல்லிங் ஆல் 7,000 கம்பெனிஸ் ஆர் குட். அந்த 7000ல் அட்லீஸ்ட் வந்து ஒரு 500 கம்பெனி நல்ல கம்பெனியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அல்லது 700 கம்பெனி விச் இஸ் 10% ஆஃப் த கம்பெனி இஸ் டெஃபினெட்லி குட். அப்போ நீங்கள் வந்து என்னென்னா லார்ஜ் கேப்பில் யூ ஆர் ஃபோக்கஸிங் ஒன்லி தட் 100 கம்பெனி, வேறஸ் இவங்க வந்து த ரிமைனிங் 600 கம்பெனிஸ், இந்த 600 கம்பெனிஸ் வந்து எல்லாருக்கும் தெரியாது. அப்போ தெரியாது அப்படின்னு சொன்னதுனா அந்த ஃபண்ட் மேனேஜர் தான் போய் அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை கொண்டு வராங்க. இன்னொரு விஷயம் என்ன பார்க்கணும்னா, எப்போதுமே ஒரு கம்பெனி வந்து சின்ன கம்பெனியாக இருக்குது அல்லது நியூ இண்டஸ்ட்ரியாக இருக்கும்போது அதோடைய க்ரோத் வந்து ஜாஸ்தி. இப்போ ஐடி வந்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு 90ஸ்ல ஏர்லி 90s அதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 90 to 2000 வந்து சக்கப்போடு போட்டது. எவ்ரி இயர் அதோடைய க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா 30-40% எவ்ரி இயர் க்ரோத். பிகாஸ் 90ஸ்ல வந்து அது வந்து இட்ஸ் அ சன்ரைஸ் இண்டஸ்ட்ரி ஐடி. அப்போ வந்து கண்ணாபனன் அது கோ ஆச்சு. இன்னைக்கு வந்து ஐடி வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனால அவங்களால 30% அவங்களால க்ரோ பண்ண முடியல. இன்றைக்கி ஒரு 6-7% இன்ஃபோசிஸ்லாம் பயங்கரமாக க்ரோ ஆச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 6-7% க்ரோ ஆகிறதுக்கே தே ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட். அதே சமயத்தில் வந்து அதே ஐடியில் வந்து ஐடி எனேபிள் சர்வீசஸ் அல்லது ஒரு ப்ராடக்ட் கம்பெனி, இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் தே ஆர் க்ரோயிங். அந்த கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடாமினெண்ட்டாக அந்த ஸ்மால் கேப்பில் தான் இருக்குது. ஸோ அண்ட் எகெயின் வந்து இந்த லார்ஜ் கேப்பில் நான் சொன்னேன் இல்லையா, அந்த 100 கம்பெனியை எடுத்துட்டிங்கன்னா அந்த 100 கம்பெனி வந்து ரெப்ரசன்ட் ஹார்ட்லி ஒரு 25 இண்டஸ்ட்ரி தான் அது ரெப்ரசன்ட்டே பண்ணும். வெரஸ் பாக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் சில இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோ மேனுஃபேக்சரிங் பார்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலத்துலையுமே அது வந்து லார்ஜ் கேப்பே வர முடியாது. ஆனால் அது மிட் சைஸில் வந்து இது கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டே இருக்கும். அதனால ஸ்மால் கேப்பில் பொறுத்தவரையும் அது ரிஸ்க் அப்படிங்கிறது கிடையாது. ஸ்மால் கேப் எப்போ ரிஸ்க்குன்னா, நீங்கள் வந்து யூ ஆர் பையிங் ஆன் யுவர் ஓன் ஆஸ் அ டைரக்ட் ஈக்விட்டின்னு ரிஸ்க்கு. வேறஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போகும்போது அதுக்கு வந்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க, அந்த ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு இருக்காங்க. அதை தவிர அவங்களுக்கு வந்து ஒரு ரிசர்ச் அனாலிசிஸ் இருக்காங்க. அவங்கள்ட்ட இன்புட் கொடுத்து பண்ணும்போது அங்கே ரிஸ்க் வந்து கிரேட்டர் எக்ஸ்டென்ட் மினிமைஸ்ட். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் ஃபண்ட் இன் ஸ்மால் கேப்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷனுக்கு, இட்ஸ் நாட் ரெக்கமெண்டேஷன், பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் அதோடைய சைஸ் வந்து 67,000 கோடி. ஓகேங்களா, இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா பேரிங் 1 or 2 லார்ஜ் கேப்பை தவிர, அல்லது மேபி ஒரு 4-5 லார்ஜ் கேப்பை தவிர 67,000 கோடிக்கு லார்ஜ் கேப்பே கிடையாது. நிறைய இது வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஒரு ஃபண்டே 67,000 கோடி இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் போடக்கூடிய ஒரு 1000 அல்லது ஒரு 50,000 அல்லது 1,00,000 நார்மலாக ரீட்டைல் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க, இதே அவங்க ரிஸ்க்குன்னு நினச்சாங்கன்னா ஜஸ்ட் இமேஜின் த சிச்சுவேஷன் ஆஃப் த ஃபண்ட் மேனேஜர். ஹி இஸ் மேனேஜிங் 66,000 கோடி. அவருடைய லைஃபே இதுதான் இருக்குது. பாக்கி பேர்லாம் ரிஸ்க்குன்றீங்க, அவர் 66,000 கோடி மேனேஜ் பண்ணணும். அதை தவிர அந்த ஃபண்டில் மட்டுமே எவ்ரி மந்த்து ஒரு 400-500 கோடி வந்து எஸ்ஐபியே வேறு வருது.
இது வந்து இன்னைக்கு 66ன்னு பேசுகிறோம் இல்லையா, ஒரு 3 years டவுன் த லைனில் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி மோர் தென் 1 lakh crore. ஓகே, அப்போ யோசிச்சு பாருங்க, அவ்வளோ தூரம் பண்ணுறாரு அவர். என்றைக்குமே வந்து அந்த ஸ்மால் கேப் ஃபண்ட் மேனேஜரில் ரிஸ்க்குன்னு கேட்டிங்கன்னா, ஸ்மால் கேப்பில் ஹேவ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குமே, ஒன்றும் ரிஸ்க் இல்லை. ஸோ த பாயிண்ட் வந்து என்னென்னா, ஸ்மால் கேப்பில் வந்து வாலட்டிலிட்டி, அதாவது ஏற்ற இறக்கம் அதிகமாக இருக்குமே ஒழிய, அதில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா லாஸ்ட் 4 years நல்லா ரிட்டர்ன் கொடுத்தது, அடுத்த 4 வருஷம் ரிட்டர்ன் கொடுக்காதுங்கிறதுலாம் அதுக்கான எந்த விதமான டேட்டாவுமே இல்லை. இன்ஃபேக்ட் நான் நிறைய என்னுடைய ட்விட்டர் பேஜஸில் நான் வந்து பதிவு பண்ணியிருக்கேன். அதில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, த லாஸ்ட் 10 years பெஸ்ட் லார்ஜ் கேப் ஃபண்டு, கரெக்டாக லார்ஜ் கேப்பில் ஒரு 40 ஃபண்டு இருக்குது, அதில் 40ல் எது பெஸ்ட் ஃபண்டு, அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இன்றைக்கி தான் சொல்கிறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு இன்றைக்கி பெஸ்ட்டுங்கிறது இன்றைக்கி தான் சொல்ல முடியும், அன்றைக்கி யாருக்குமே தெரியாது. அந்த ஃபண்டுடைய ரிட்டர்ன் வெர்சஸ் ஸ்மால் கேப்பில் இன்றைக்கி 30 ஃபண்டு இருக்குது, அந்த 30 ஃபண்டில் ஒஸ்ட் ஃபண்டு, ரொம்ப அண்டர் பர்ஃபார்மிங் ஃபண்டுடைய ரிட்டர்னும் ஈக்குவல். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து என்னென்னா, ஸ்மால் கேப் ரிஸ்க்கு, ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறவங்க வந்து பெருசாக பணம் பண்ணவே முடியாது. ஓகே, இதை வந்து நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னதுன்னா, இது வந்து இட் கம்ஸ் வித் வாலட்டிலிட்டி. ஸோ இந்த நெக்ஸ்ட் 10 years இருக்கட்டும், அடுத்த 10 வருஷமாக இருக்கட்டும், எவ்ரி டைம் 5 to 10 years வந்து ஸ்மால் கேப் மிட் கேப் வில் ஆல்வேஸ் கிவ் மோர் ரிட்டர்ன் தன் லார்ஜ் கேப். இதில் வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. லார்ஜ் கேப்பில் வந்து பார்த்தோன்னா, இப்போ முன்னாடியெல்லாம் ஒரு 12-13% வந்தது, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக கம்மியாகிட்டு இருக்கு. ஸோ கோயிங் ஃபார்வர்டு வந்து ஒரு 10% லார்ஜ் கேப்பில் கிடைச்சாலே பெரிய விஷயமா இருக்கும். சரி, இப்போ நீங்கள் வந்து ஒரு பிலீவ் சிஸ்டத்தை வச்சு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் ட்விட்டர்லேயே வந்து மார்க்கெட் டவுனில் இருக்கும்போது ஸ்மால் கேப் பயங்கரமாக விழுந்து, அப்போ எல்லாரும் வந்து கொஸ்டின் கேட்டாங்க, ஏன் ஸ்மால் கேப் இவ்வளோ விழுந்துருக்குது, அந்த சுச்சுவேஷன்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஏன் ஸ்மால் கேப் ஃபண்டு மேலே இவ்வளோ பிலீவ்? அதுக்கான காரணம் இருக்குது இல்லைங்க சார். ஸ்மால் கேப் கண்டிப்பாக ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்றது அது எங்கேருந்து உருவாகுது சார்? ஏன்னா இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் எல்லாருமே வந்து லார்ஜ் கேப் போகிறது தான் பெஸ்ட்டுன்றாங்க. நீங்கள் மட்டும் தான் ஸ்மால் கேப் பெஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா நல்ல ரிட்டர்னுக்கு ஸ்மால் கேப் தான் பெஸ்ட்டுன்றீங்க. இது எப்படிங்க சார் சொல்கிறீங்க? ஓகே, இப்போ வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டரும் அவங்களுடைய ஸ்டைல் வந்து வேறு, அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள், அவங்களுடைய பிலீஃப் சிஸ்டம் வந்து வேறு. இப்போ நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னதுன்னா, ஆஸ் அ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் என்கிட்ட ஒருத்தர் வந்து பணம் கொடுக்குறாங்க. அந்த பணம் கொடுக்கும்போது நான் அவங்கள்ட்ட வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னதுன்னா, யார் என்கிட்ட மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் மினிமம் வந்து 3 வருஷம் உங்களால் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லை எனக்கு வந்து 3 months 6 monthsலாம் அவ்வளோதான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னதுன்னா, நீங்கள் வந்து என்கிட்ட பணம் கொடுக்க வேண்டாம். ஸோ கிளியர் கட்டாக வந்து நான் வந்து எலிமினேஷன் ப்ராசஸில் ஐ எம் நாட் டேக்கிங் ஆல் த மணி. ஈவன் சம்படி இஸ் கிவிங் 50 crores 100 crores கொடுத்தா கூட என்னால் வந்து ஐ கேனாட் டூ மேஜிக் இன் less than 3 years. சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ், பட் அது என் கண்ட்ரோலில் கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது அதை நான் என்ன பண்ணுறேன், ஃபில்ட்ரேஷன்லேயே மினிமம் 3 வருஷம் இருந்தால் மட்டும்தான் உள்ளே வாங்க, இல்லது வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறேன். நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்னுடைய செட் ஆஃப் கிளைண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னதுன்னா, மோஸ்ட்லி வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் டு மிடில் லெவல், அதாவது என்னென்னா ஒரு 22-23 வயசுலேருந்து ஒரு 40-45 வயசு உள்ளவங்க தான் என்னுடைய. இப்போ எனக்கு 100 கிளைண்ட் நீங்கள் எடுத்திங்கன்னா 65 to 70% ஆஃப் த கிளைண்ட் ஃபால் இன் தட் ப்ராக்கெட். ஓகே, இந்த ஏஜில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே மினிமம் வந்து ஒரு 10, 15, 20, 30 வருஷம் அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான டியூரேஷன் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டியூரேஷனுக்கு 10 வருஷத்துக்கு மேலே இருக்குது. அதே சமயத்தில் தே ட்ரஸ்ட் மீ. ஏன்னா பிகாஸ் நான் என்ன பாசிபிள் என்னங்கிறத சொல்லிட்டு தான் ஒருத்தர் இருக்கோம். அப்படிங்கும்போது இவங்களுக்கு என்ன கேட்டகரி ஆஃப் ஃபண்ட்ஸில் கொடுத்தா அதிக ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிறத பார்க்கும்போது நான் என்னுடைய எல்லா அனாலிசிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப் மிட் கேப்பு தான் வந்து ஆல் த டைம். யார் ஒருத்தர்னாலுமே அதுதான் சொல்லுவாங்க. பட் ஒன்லி திங் வந்து டாக்கிங் அபவுட் வாலட்டிலிட்டி. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது, ஓகே அப்போ ரிட்டர்ன் வந்து என்ன அப்படின்னா எல்லாருமே யுனானிமஸாக ஒத்துக்கிறது வந்து ஸ்மால் கேப் மிட் கேப்பில் ரிட்டர்ன் இருக்குங்கிறத எல்லாரும் ஒத்துப்பாங்க. ஆனால் இந்த வாலட்டிலிட்டி, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த வாலட்டிலிட்டியை வந்து அவங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனில் அல்லது வந்து ஒரு என்னுடைய ட்விட்டர் பேஜஸ் ஆர் மை லிங்க்டின் பேஜஸ் ஆர் என்னுடைய இன்ஸ்டாகிராமில் அல்லது வந்து ஒரு வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்டிங்கில் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும், இது மாதிரி தான் போகும், ஏறி இறங்கிட்டு இருக்கும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்ன பிகாஸ் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் அப்படிங்கிறது தான் இருந்தாங்க. இப்போ வந்து என்ன ஆச்சு அப்படின்னதுன்னா, லாஸ்ட் செப்டம்பர், அதாவது செப்டம்பர் 2024 மார்க்கெட் ஸ்டார்டட் ஃபாலிங் டில் March 3rd, அதாவது பிப்ரவரி வரையும் இறங்கினது. எவ்வளவு பெர்சன்டேஜ் இறங்கினதுன்னா, ஸ்மால் கேப்பில்
25லேருந்து 28% ஃபால். ஓகேயா? ஸோ எல்லாரும் உடனே என்ன சொன்னாங்க, 25-28% ஃபால், இன்னும் பயங்கரமாக ஃபால் ஆகும், ஸ்மால் கேப்பில் போட்டவன்லாம் அவ்வளோதான். ஏன்னா பிகாஸ் ஆனால் அந்த செப்டம்பருக்கு முன்னாடி 1 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 50%, 2 இயர்ஸ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 35%, 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பயங்கர ரிட்டர்ன். பட் என்னன்னா இந்த ஒரே ஒரு 5.5 months மட்டும்தான் இந்த ஃபால். பட் அதை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் அதை பெருசாக பயங்கரமாக எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணாங்க. இப்போ இந்த March 3லேருந்து இன்னைக்கு ஜூலை 18 நம்ம பேசுகிறோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம், ஏப்ரல், மே, ஜூன் 4 மாதம், அது ஒரு 120 நாள், இங்கே ஒரு 15 நாள், 135 நாளில் ஸ்மால் கேப்புங்கிற பேர் இருந்ததுனாலே மினிமம் வந்து 20%, மேக்ஸிமம் 28%. அது என்ன விழுந்ததோ அது மோரார்லெஸ் ஏறிடுச்சு. ஆனால் விழுந்த அளவுக்கே ஏறினதுன்னா அது வந்து பழைய நிலைமைக்கு வராது, இன்னும் கொஞ்சம் கூட ஏறினா தான் பழைய நிலைமைக்கு வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ஆவரேஜாக 4% தான். ஒன்று வந்து இன்ஃபேக்ட் 2 ஃபண்டு வந்து ஆல்ரெடி 52 வீக் ஹையே வந்துருச்சு. சில இது வந்து ஒரு 7%, 8% இருக்குது. மொத்தமாக ஆவரேஜ் எடுத்துட்டிங்கன்னா இருக்கக்கூடிய 30 ஃபண்டில் ஆவரேஜ் எடுத்துட்டிங்க அப்படின்னதுன்னா இன்றைக்கி வந்து 4% தான் அது விழுந்திருக்கு. ஸோ இது வந்து இட்ஸ் ஒன்லி கொஸ்டின் ஆஃப் டைம். நெக்ஸ்ட் 3-6 monthsல வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடும். அப்போ நான் என்ன பார்க்குறேன்னா ஸ்மால் கேப்பில் வந்து ரிட்டர்ன் கண்டிப்பாக இருக்குது. ஓகேயா? அதே மாதிரி சமயத்தில் லாங் டேர்மில் யாரெல்லாம் ஹோல்டு பண்ணாங்களோ அவங்களுக்கு அதிக ரிட்டர்ன் கிடைக்குது. அதே சமயத்தில் அவங்களுடைய கோல்லாம் வந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே அச்சீவ் பண்ணிடுறாங்க. ஸோ 2 இயர்ஸ் டைம்ங்கிறது வந்து அதுக்கு வேல்யூவே கிடையாது. அது வந்து அவங்க கொடுக்க முடியுது. அப்படின்னு இருக்கும்போது ஒரே ஒரு விஷயம் வந்து வாலட்டிலிட்டி. அதை வந்து என்னால் அட்ரஸ் பண்ண முடியும் த்ரூ மை ரைட்டிங்ஸ் ஆர் த்ரூ மை வீடியோஸ், என்னால் பண்ண முடியுங்கிறத நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அதை என்ன பிலீவ் பண்ணுறவங்க என்னோட ஜாயின் பண்ணுறாங்க, பிலீவ் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரி, இன்னொரு கொஸ்டின். இப்போ லார்ஜ் கேப் வந்து ரிட்டர்ன் கொடுக்கும், ஆனால் ஸ்மால் கேப்பில் வர அளவுக்கு கொடுக்காது அப்படிங்கிறீங்க. இதுக்கு என்ன காரணம் சார்? ஏன் லார்ஜ் கேப்? ஏன்னா அது வந்து இந்தியாவோட பெரிய கம்பெனியே லார்ஜ் கேப் கம்பெனிஸ் தான். அவங்க பண்ண முடியாது, எப்படிங்க சார் ஸ்மால் கேப் கம்பெனி மட்டும் பண்ணுவாங்க? இல்லை, அதாவது என்னென்னா அவங்க பண்ண முடியாத ஸ்மால் கேப் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லலை. சைஸ் இருக்கு இல்லையா, சைஸ் பிளேஸ் அ இம்பார்ட்டன்ட் ரோல். சி ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து ஒரு இன்ஃபோசிஸ் கம்பெனி எடுத்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ் கம்பெனியுடைய வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடி. ஓகேங்களா? இப்போ இன்ஃபோசிஸ் கம்பெனியில் வந்து ஒரு ஆர்டர் வருது, ஏதோ ஒரு ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆர்டருடைய வேல்யூ வந்து லெட்டஸே 10,000 கோடின்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க 8 லட்சம் கோடியில் இங்கே 10,000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12%. அது வந்து பார்த்தோன்னா 10,000 கோடின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி பிக் நம்பர். பட் நீங்கள் வந்து அந்த 8 லட்சம் கோடியோடு அதை பார்க்கும்போது அது பெரிய நம்பர் கிடையாது. இப்போ நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம் இருக்கு இல்லையா, ஐடி கம்பெனிஸ், அந்த கம்பெனி இன்றைக்கே அந்த கம்பெனியுடைய வேல்யூவே 4,000 கோடி 5,000 கோடி அவ்வளோதான். இப்போ அதே 5,000 கோடி இருக்கக்கூடிய கம்பெனி அவங்களுக்கு வந்து 2,000 கோடிக்கோ அல்லது 3,000 கோடிக்கு ஆர்டர் வந்ததுன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 30-40% ஆகுது இது. ஓகே, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரோத் வந்து எங்கே இருக்குன்னா ஸ்மால் கேப். இது வந்து ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் நீங்கள் ஸ்டாக்கில் எடுத்தீங்க அப்படின்னதுன்னா அது வந்து அது பேர் என்ன, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் சொல்லுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னு பார்த்தா இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வந்து நமக்கு அந்த நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல் த லார்ஜ் கேப் கம்பெனிஸ்க்கு வந்து ஆவரேஜாக ஒரு 12-15% தான் மேக்ஸிமம், அவ்வளோதான் கிடைக்குன்னே இருக்கும். வேறஸ் நீங்கள் ஸ்மால் கேப்பில் எடுத்தீங்கன்னா மினிமம் 30-40 இருக்கும். விச் மீன்ஸ் என்னென்னா இந்த கம்பெனிஸ்லாம் வந்து the next 5 years 30-40% இந்த கம்பெனிலாம் க்ரோ ஆக போகுது. ஓகே, ஆனால் இந்த கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12-15% தான் க்ரோ ஆகாது. இதுதான் வந்து இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். இன்னொரு விஷயம், எகெயின் இந்த நேம் வந்து இது கிடையாது. இப்போ வந்து ஜொமேட்டோ நமக்கு தெரியும் இல்லையா, அது எட்டர்னல் மாற்றிருக்காங்க. ஜொமேட்டோங்கிற கம்பெனி வந்து இட் வாஸ் லிஸ்டட் ஒரு ரஃப்லி அபவுட் 2.5 years முன்னாடி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆனது. ஓகே, லிஸ்ட் ஆனது, அதுக்கப்புறம் கீழே இறங்கினது, இப்போ திருப்பி மேலே வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியுடைய மதிப்பு இன்னைக்கு வந்து மோர் தென் 2 lakh crores. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரிட்டானியா இந்த மாதிரி நிறைய, அதாவது இந்த கம்பெனி விச் ஆர் தேர் ஃபார் ஏஜஸ் 50-100 வருஷம் இருக்கிற கம்பெனி அது வேணும் 2 லட்சம் கோடி கிடையாது. ஸோ இப்போ என்னத்துக்காக அந்த ஸ்மால் கேப்பில் வந்து என்னென்னா இந்த மாதிரியான கம்பெனி நியூ ஏஜ் கம்பெனிஸ் வந்து
பிகாஸ் ஆஃப் தேர் எபிலிட்டி அவங்க வந்து பார்த்தோன்னா பயங்கர ஃபாஸ்ட் க்ரோத் இருக்குது. ஸோ அது ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். இப்போ வரக்கூடிய எல்லா ஸ்மால் கேப்பும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னா ஆகாது. தட் இஸ் ஒய் வி ஆர் கிவிங் த மணி டு த ஃபண்ட் மேனேஜர். ஏன்னா ஃபண்ட் மேனேஜர் இருக்கக்கூடிய எல்லா ஸ்மால் கேப்பையும் எடுக்கிறது இல்லை. அவங்க ஃபில்ட்ரேஷன் வச்சுட்டு எனி ஸ்டாக்ஸ் விச் இஸ் மோர் தென் 2000 crores அல்லது 5000 crores இது இருந்தால் மட்டும்தான் நான் ஸ்மால் கேப்புக்கு எடுக்கிறேன் கன்சிடர் பண்ணுறதுனால த்ரூ த மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஈவன் இஃப் இட் இஸ் அ ஸ்மால் கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பெருசாக இது இல்லை. ஸோ இது எல்லாத்தையும் இது வந்து என்னென்னா புரிதல் அல்லது நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். எதுவுமே புரியாமல் அல்லது வந்து என்னன்னா சும்மா ஜஸ்ட் லைக் தட் அது வந்து ரிஸ்க் அப்படின்னு சொல்ல வேண்டாம். நீங்கள் வாங்க யார் ஒருத்தர் இருந்தாலும் இன்ஸ்டெட் ஆஃப் கமெண்டிங் ஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு மை ஆஃபீஸ். நீங்கள் வாங்க, லெட் அஸ் ஹேவ் அ டிஸ்கஷன். நான் வந்து என்னென்ன டேட்டான்னு சொல்கிறேன். ஸ்டில் வந்து யூ ஆர் நாட் கன்வின்ஸ்னா இட் இஸ் ஓகே. ஸோ த பாயிண்ட் வந்து என்னென்னா இதை புரிஞ்சுக்கிட்டவங்க ஸ்மால் கேப் மிட் கேப்பை புரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே போக மாட்டாங்க. இதில் வரல அப்படின்னு சொன்னதுன்னா அவங்களுக்கு வந்து புரிதல் இல்லை அல்லது புரிஞ்சுக்கிட்டாலும் எனக்கு வந்து அது வேண்டாம், அந்த அந்த நான் புரிஞ்சுக்கிட்டேங்க கண்டிப்பாக, ஆனால் என்னால் இந்த வாலட்டிலிட்டியை வந்து என்னால் பொறுத்துக்க முடியாது அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க. நான் வந்து வரவங்க யாருமே புரிஞ்சிக்கலன்னு சொல்லலை. நிறைய பேர் புரிஞ்சவங்க இருக்காங்க. பட் புரிஞ்சவங்களுக்கு வந்து ஒரே ஒரு சேலஞ்சஸ் வந்து எனக்கு அந்த வாலட்டிலிட்டி பிடிக்காது. லைக் பீப்புள் ஆர் புட்டிங் எஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 200 lakh crores இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் வந்து 70 லட்சம் கோடிக்கே திணறிட்டு இருக்கோம். அங்கே வந்து 200+ கிட்டத்தட்ட 3 times வந்து எஃப்டியில் இருக்குது. இப்போ எஃப்டியில் போட்டவங்களுக்குலாம் என்ன, எனக்கு வந்து இன்ஃப்ளேஷனை பற்றி கவலை இல்லை. ஓகே, அது வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும், எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்குறத பற்றி கவலை இல்லை. என்னுடைய மணி எப்போ பார்த்தாலும் அந்த லெவலோ அதை விட கூட இருக்கணும். குட்டி குட்டியாக ஏறினாலும் பரவாயில்ல, அது கீழே இறங்கக்கூடாது. திஸ் இஸ் வாட் மை ரிக்குயர்மெண்ட் அப்படின்னு இருக்கிறவங்களே 200 லட்சம் கோடி இருக்குது. அப்படிங்கும்போது இட் இஸ் பியூர் ஆஃப் அ சாய்ஸ். சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க ஸ்மால் கேப்பில் எல்லா கம்பெனியும் சக்ஸஸ் பண்ணாது, சில கம்பெனிஸ் சக்ஸஸ் பண்ணும் அப்படின்ட்டு. ஏன்னா வாலட்டிலிட்டியும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஏறிச்சினாலும் ரொம்ப நல்லா ஏறும், இறங்கினாலும் ரொம்ப கீழே இறங்கும். இப்போ இந்த மாதிரி ஃபண்டில் இது மட்டும்தான் ரிஸ்க்கா, ஏறுறது இறங்குறது மட்டும்தான் ரிஸ்க்கா, வேறு என்னெல்லாம் ரிஸ்க் இருக்கும் சார்? ஏன்னா ஸ்மால் கேப் கம்பெனி இப்போ ரிலையன்ஸ் இல்லாமல் இந்தியாவை வந்து நீங்கள் இது பண்ண முடியாது. அப்படின்றப்ப ஸ்மால் கேப் கம்பெனியோட ரோல் அந்த மாதிரி இல்லைல்ல. அப்போ வந்து ரிஸ்க் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இது மட்டும் தான் ரிஸ்க்கா, இல்லை வேறு என்னெல்லாம் ரிஸ்க் இருக்குங்க சார்? இல்லைங்க, ஸ்மால் கேப் கம்பெனி பொறுத்தவரையும் இப்போ நீங்கள் we are talking about small cap mutual funds. Yes. So small cap mutual fundsல வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 100 கம்பெனி லார்ஜ் கேப், 101 to 250 வந்து மிட் கேப், 251 கீழே இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்மால் கேப் யூனிவர்ஸ். அதில் இவங்க சூஸ் பண்ணக்கூடிய கம்பெனியே ரொம்ப ரொம்ப செலக்டிவ். மேக்ஸிமம் ஒரு 500 கம்பெனி, அதாவது 250 + 500. ஸோ 750 தான் மேக்ஸிமம். அல்லது சில பேர் வந்து ஒரு 1000 வரையும், டாப் 1000 வரையும் எடுத்துப்பாங்க. இதுதான் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனிஸ்லாம் வந்து நீங்கள் என்ன நினைக்கக்கூடாதுன்னா, ஜஸ்ட் பிகாஸ் சம்படி இஸ் ஸ்மால், அவன் சின்னவனாக இருக்காங்கிறதுனால அவனுக்கு க்ரோத்து இல்லை, க்ரோத்து பண்ண முடியாது அப்படிங்கிற எண்ணம் தான் நிறைய பேருக்கு இருக்குது. அது கிடையாது. இப்போ லார்ஜ் கேப்பில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னதுன்னா, பிகாஸ் ஆஃப் த சைஸ், அவ்வளோ சைஸ் வந்துருச்சு. அந்த சைஸுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடை ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இங்கே அங்கன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் கடை ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் இருக்கு இல்லையா, அப்போ எல்லாரும் ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறமா அது என்ன ஆகும், கொஞ்சம் ஸ்லோவாகும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ லார்ஜ் கேப்பை பொறுத்தவரை என்னென்னா அந்த கம்பெனி சஸ்டெயின் ஆகும், ஆனால் க்ரோத். இப்போ 2 விஷயம் இருக்குது. ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இல்லை ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் நாட் அபவுட் அந்த கம்பெனி ஸ்டில் மார்க்கெட்டில் இருக்கா இல்லையான்னு இல்லை, அட் வாட் பர்சன்டேஜ் வந்து அது க்ரோ ஆகுது. இஃப் இட் இஸ் க்ரோயிங், ரொம்ப கம்மியாக க்ரோ ஆச்சு அப்படின்னதுன்னா அந்த இதில் நம்ம இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அதுதான் நம்ம பார்க்கணும். சரி, இப்போ வந்து ஒரு மாதம் ஒரு 20,000 இல்லை 30,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபுல்லாகவே ஸ்மால் கேப், என்னால் ரிஸ்க் எடுக்க முடியும், என்னால் இந்த இறங்குறதுலாம் பிரச்சனை கிடையாது, நான் ஒரு லாங் டர்முக்கு தான் பண்ணுறேன் அப்படின்ற உள்ள மைண்ட் செட் உள்ள ஆட்கள் ஃபுல்லாகவே ஸ்மால் அண்ட் மிட் கேப் மட்டும் போயிடலாமா, இல்லை லார்ஜ் கேப் கொஞ்சம் வேணுமாங்க சார்? இல்லை, இப்போ நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னதுன்னா, நான் வந்து மோர் ஆஃப் ஸ்மால் கேப் மிட் கேப்போடைய ஃபேவரட்டாக நான் பேசினா கூட, இப்போ என்கிட்ட ஒரு கிளைண்ட் வராங்கன்னு வச்சுங்களேன், அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி ஸ்மால் கேப்போ மிட் கேப்போ போட மாட்டேன். ஓகே, நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ ஸ்மால் கேப் மிட் கேப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்றைக்கி ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்குறீங்க சார், எனக்கு 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணோம், ஐ வாண்ட் அக்ரெசிவ் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் 10 லட்சத்துக்கு 5 லட்சம் ஸ்மால் கேப், 5 லட்சம் மிட் கேப் நான் கொடுக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னா 2 லட்சம் ஸ்மால் கேப், 2 லட்சம் மிட் கேப், இன்னொரு 2 லட்சம் மேபி ஸ்மால் கேப்பில் கொடுக்கலாம். ஸோ 4 லட்சம் ஸ்மால் கேப், விச் மீன்ஸ் 40% ஸ்மால் கேப், 20% மிட் கேப். ஸோ 60% தான் இது கொடுக்குறேன். இந்த ரிமைனிங் 40ல் வந்து நான் என்ன பார்க்குறேன்னா மல்டி கேப்பில் ஒரு 20%. ஸோ அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக
ஸ்மால் மிட், அங்கே வந்து லார்ஜுடைய எக்ஸ்போஷர் வந்துடுது. இந்த ஸ்மால் கேப் மிட் கேப் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதுலேயுமே கொஞ்சம் வந்து தெர் வில் பி சம் லார்ஜ் கேப் இருக்கும். எல்லாமே ஸ்மால் கேப்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்மால் கேப்லேயே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி 65% இருந்தால் தான் அது ஸ்மால் கேப். த ரிமைனிங் 35 ஃபண்ட் மேனேஜர் டிஸ்கிரிப்ஷன். அப்போ நான் பண்ணக்கூடிய ஸ்மால் கேப், மிட் கேப், மல்டி கேப்லேயே தெர் இஸ் அ போர்ஷன் இன் லார்ஜ் கேப். ஐ எம் நாட், அதாவது பை நேம் வந்து நான் அதை வந்து நெக்லெக்ட் பண்ணேன்னா கூட, பட் ஸ்டில் தெர் இஸ் சம் மணி அங்கே போயிட்டுருக்கு. இந்த ரிமைனிங் இன்னொரு 20% இருக்கு இல்லையா, அதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஏதாவது ஒரு திமேட்டிக் இதில், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னி தேதிக்கு என்ன செக்டர் வந்து சீப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய பார்வையில் வந்து ஒரு பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியலோ ஒரு ஐடியோ வந்து பார்த்தோன்னா பெருசாக ரீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அந்த பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியலை பொறுத்தவரை 40% ஆஃப் த இண்டெக்ஸ் வந்து பேங்கிங்கில் இருக்குது. அண்ட் ஈவன் ஒரு ஃபார்மா கூட இதாக இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது இந்த செக்டர் வந்து எனக்கு வந்து இட் இஸ் ப்ராமிசிங். அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணேன்னா ஒரு 20% ஆஃப் த மணி இந்த 3 ஃபண்டில் டிபெண்டிங் ஆன் த கிளையண்டோட அப்பிடைட் இந்த மாதிரி செலக்ட் பண்ணுறேன். ஸோ நான் ஸ்மால் கேப், மிட் கேப் சொன்னதுனால அதனால எல்லா மணியும் கிடையாது. ஸோ அதாவது ஸ்மால் கேப் வந்து இட் இஸ் மோர் அங்கே இருக்கும். பாக்கி பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் வந்து தொடக்கூட மாட்டாங்க. நான் வந்து கன்சிடரபிளாக ஒரு இன்ஃபேக்ட் என்னுடைய ஓவரால் நான் மேனேஜ் பண்ணக்கூடிய போர்ட்ஃபோலியோவில் ஸ்மால் கேப் வந்து 40% தான், மிட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% இருக்கும். ஸோ த ரிமைனிங் 40 வந்து திமேட்டிக் அல்லது ஏதாவது சொல்யூஷன் ஓரியன்ட் அந்த மாதிரி தான். சார் இப்போ வந்து ஸ்மால் கேப்பில் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் லாங் டேர்மில் அப்படின்னு எவ்வளோ வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது சார்? எக்ஸாம்பிளுக்கு லார்ஜ் கேப் 10% கொடுக்குது அப்படின்னா லாங் ரனில் ஸ்மால் கேப் எவ்வளோ கொடுக்கலாம் சார்? சரி, எப்போதுமே வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா இப்போ நீங்கள் கோ பேக் அண்ட் ஹிஸ்ட்ரி இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் எடுத்துங்க. லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா லார்ஜ் கேப் என்ன கொடுத்துருக்கோ அதுலேருந்து 20% மோர். நாட் 10னா 12 கிடையாது, 10னா 12, பட் வந்து நீங்கள் 11ன்னா 13ன்னு எடுத்துக்க முடியாது. அதாவது என்னென்னா அதில் என்ன கொடுத்துருக்கோ அதுலேருந்து 20லேருந்து 25% கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது வந்து பாஸ்ட் ஹிஸ்ட்ரி. ஸோ ஃப்யூச்சர்லேயும் அது நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் ஃப்யூச்சரில் கூட நடக்கிறதுக்கே சான்ஸ் இருக்குது. ஸோ நான் எப்படி சொல்கிறேன், நீங்கள் வந்து நாளைக்கு லார்ஜ் கேப் வந்து அஸ்யூமிங் நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் லார்ஜ் கேப் இஸ் கிவிங் ஒன்லி 10%ன்னு வச்சுங்க. ஸோ ஸ்மால் கேப், மிட் கேப்புங்கிறது வந்து மினிமம் 13 கொடுக்கலாம். அப்வர்டு இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, சப்போஸ் லார்ஜ் கேப்பே 12 கொடுத்துச்சு அப்படின்னதுன்னா இது வந்து 15% கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். சார் ஸ்மால் கேப் இப்போ நீங்கள் சொன்னீங்க 25லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க தான் என்னோட கிளைண்ட்டாக இருக்காங்க, அவங்க எல்லாரும் அதில் போடுறோம். இப்போ 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க அவங்களும் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாமாங்க சார்? ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா என்னை பொறுத்தவரையும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி நீங்கள் வந்து உங்களுடைய ஈக்விட்டி அலோகேஷனை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னதுன்னா வாட் இஸ் யுவர் ஏஜ், 100 மைனஸ் யுவர் ஏஜ் ஷுட் பி யுவர் ஈக்விட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 50 வயசுன்னு வச்சுங்க. 50 வயசு அப்படின்னதுன்னா 100 மைனஸ் 50. ஸோ 50% தான் நான் ஈக்விட்டி வச்சுக்கணும். இந்த ரிமைனிங் 50% வந்து நான் ஈக்விட்டி அப்படின்னு ஒரு தம்ப் ரூல்னு யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யார் அந்த மேதாவின்னு எனக்கு தெரியாது, யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காரு. எனக்கு இதில் வந்து 1% கூட உடன்பாடு கிடையாது. ஏன் உடன்பாடு கிடையாது அப்படின்னதுன்னா, உங்களுக்கு வந்து எவ்வளவு ஈக்விட்டி வேணுங்கிறத எது டிட்டர்மைன் பண்ணுதுன்னா நாட் யுவர் ஏஜ். புரியுதுங்களா? எவ்வளவு காலம் கழித்து அந்த மணி உங்களுக்கு தேவை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வராரு, அவருடைய வயசு வந்து 70 வயசு. ஓகே, அவர் சொல்கிறாரு, சார் எனக்கு வந்து 70 வயசு ஆகுது. ஓகே, எனக்கு வந்து தேவையான மணி, எனக்கு பென்ஷன் வருது, அது வருது, எனக்கு நிறைய மணி வருது. ஓகேயா, என்னுடைய பேரன், என்னுடைய பேத்தி, அவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு கணிசமாக ஒரு அமௌண்ட் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ திஸ் மணி இஸ் நாட் பிலாங் டு மீ. இந்த மணி எனக்கு வேண்டவே வேண்டாம். என்னுடைய பேரனுக்கு அல்லது இந்த பேத்திக்கு இன்றைக்கி ஒரு 15 வயசு ஆகுது. இன்னும் ஒரு 10 வருஷத்தில் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும். அல்லது ஒரு பேரனுக்கு 10 வயசு தான் ஆகுது, இன்னும் அவனுக்கு ஒரு 8 வயசில் இன்னும் 8 வருஷம் கழிச்சு ஒரு ஹையர் எஜுகேஷன் பண்ணணும். எனக்கு இந்த மணி இப்போ தேவை கிடையாது அப்படின்னு ஒரு 70 வயசுக்காரர்கிட்ட வந்து கொடுத்தா அவருக்கும் நான் ஸ்மால் கேப் கொடுப்பேன். பிகாஸ் என்னென்னா இட் இஸ் நாட் அபவுட் ஏஜ். அவருடைய ரிக்குயர்மெண்ட் என்ன, அவருடைய ரிக்குயர்மெண்ட் வந்து 8 இயர்ஸ் ஃப்ரம் நவ், 10 இயர்ஸ் ஃப்ரம் நவ் அப்படிங்கும்போது அது கொடுக்கலாம். அதனால இவங்க தான் கொடுக்கணும், அவங்க தான் கொடுக்கணும் இல்லை. பட் நான் வந்து முன்னாடியே சொல்லிவிடுவேன், த பாயிண்ட் இஸ் இந்த ஸ்மால் கேப்பில் இவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ் அமௌண்ட் போடணும். இது வந்து இட் கம்ஸ் வித் த வாலட்டிலிட்டி. இல்லை சார் எனக்கு வந்து ரிட்டர்ன் வந்து பிடிச்சிருக்கு, வாலட்டிலிட்டி பிடிக்கல அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா தென் யூ கோ ஃபார் அ ஹைப்ரிட் ஃபண்டு, மாடரேட் ஃபண்டு.
அந்த மாதிரியான ஃபண்டு நீங்கள் போனீங்க அப்படின்னதுன்னா தென் வந்து நீங்கள் இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா போடுற இடத்துல 1.5 லட்ச ரூபா போடணும். அந்த மணி உங்களுக்கு இருக்கா? சார் என்கிட்ட வந்து 1.5 லட்ச ரூபா மணி இருக்குது, எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் அக்ரெசிவ் இல்லைனா தென் தெர் இஸ் சம்திங் கால்டு ஹைப்ரிட் ஃபண்ட். இப்போ வந்து ரிட்டையரி பீப்புளெலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நாங்கள் வந்து இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டு, அதாவது அக்ரெசிவ் ஹைப்ரிட் ஃபண்ட், ஈக்விட்டி டெட்டும் இருக்கும். ஆர் இப்போ வந்து ரீசெண்டாக இந்த மல்டி அசெட் ஃபண்ட்ஸ், ஈக்விட்டி டெட்டு கோல்டு, இந்த மாதிரியான இது இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொடுப்போம். இட் இஸ் அதாவது என்னென்னா திஸ் இஸ் கால்டு பர்சனல் ஃபினான்ஸ். பர்சனல் ஃபினான்ஸ் இஸ் மோர் பர்சனல் தென் ஃபினான்ஸ். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் யூனிக், அவங்களுடைய பேசி அதுக்கேற்ற மாதிரி தான் கஸ்டமைஸ் பண்ணுவோம். அதனால தான் அவங்க என்ன சொல்கிறோம் அப்படின்னதுன்னா, நீங்கள் டோன்ட் டூ இட் ஆன் யுவர் ஓன், பிகாஸ் உங்களுக்கே முதல்ல என்ன வேணும்னு தெரியாது. அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு யார் கைட் பண்ணுவா? வென் யூ ஆர் சீக்கிங் ஹெல்ப் ஃப்ரம் த ப்ரொஃபஷனல்னா அவங்க கேட்பாங்க, உட்காத்தி வச்சு என்ன வேணும், எதுக்காக பண்ணுறீங்க என்ன அப்படிங்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸே தனி. இந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இல்லை எதுக்கு அவங்கள்ட்ட போகணும், நம்மளே பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸை பண்ணிவிட்டு நாங்கள் சரியில்லை அப்படின்னதுன்னா நீங்கள் போய்க்கலாம். யூ ஹவ் ஆல்வேஸ் ஹேவ் அ சான்ஸ். அந்த சாய்ஸை வந்து நீங்கள் ஒரு தடவை கூட நீங்கள் பயன்படுத்தாமல் அது வந்து மோசம் அப்படின்னு சொல்கிறதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. ஓகேங்க சார். ஸ்மால் கேப் பற்றின மேக்ஸிமம் கொஸ்டினுக்கு விரிவாக பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க சார். நன்றி.